Hi friends, welcome to Aswini Samayal. மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை, 2 நட்சத்திரப்பூ, 20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சோம்புலாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ மூடிடலாம். 2 பீஸ் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காயை நல்லா அரைச்சாச்சு. இப்போ வழித்து எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். நான் இப்போ இரும்பு கடாயில் தான் செய்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுது. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.